ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாரதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நடந்த கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஷின் பேப்பர், ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் உண்டான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த 2 இயருக்கும் சேர்ந்த மொத்த கொஷின் பேப்பரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு உண்டான கோட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே RMPAN எஸ்ஸில் ஆரம்பிக்கும். 1 to 5 வரைக்கும் உள்ளது ஃபஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், 6லேருந்து 10 வரைக்கும் உள்ளது செகண்ட் இயர் கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து லாஸ்ட்டாக நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த பேட்டர்னில் தான் கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதனால் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி டெலகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூஜிக்கு இருக்குது, யூஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்குது. அதேமாரி பிஜி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு கொஷின் பேப்பராக நீங்கள் வந்து ஒரே ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் டெலகிராமில் சேர்ந்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது இந்த யூனிவர்சிட்டி பற்றின எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் பிஜியாக இருந்தீங்க அப்படின்னா பிஜி வந்து இந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். யூஜிக்கு வந்து தனித்தனி குரூப் இருக்குது, அதுமாதிரி பிஜிக்கு ஒரே ஒரு குரூப் இருக்குது. அடுத்து MBA MCAக்கும் தனியாக ஒரு குரூப் இருக்குது. இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வேணும்னா நீங்கள் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் வந்து யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் இருந்தாலும் இந்த டெலகிராமில் சொல்லுவோம். வாங்க கொஷின் பார்ப்போம். RMPAN S1, இந்த S1ல் ஆரம்பித்து S2 S3 S4 S5 எல்லாமே இந்த மொதல் 5 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான கொஷின் பேப்பர். 6லேருந்து 10 வரைக்கும் உள்ளது செகண்ட் இயருக்கு உள்ளான கொஷின் பேப்பர். இதெல்லாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், லாஸ்ட்டாக நவம்பரில் கேட்டது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் கொஷின் பேப்பர், இந்த பேட்டர்னில் தான் கொஷின் இருக்கும். இந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 100 மார்க் தான் கொஷின் கேட்பாங்க பிஜிக்கு. உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து 50 மார்க் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் ஏல ஒரு 10 2 மார்க் கொஷின் வந்து 10 இருக்கும். ஸோ 10 × 2 20 மார்க்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக கேட்ட 10 2 மார்க். அதுக்கப்புறம் 7 மார்க் கொஷின் வந்து 5 7 மார்க் கொஷின்ஸ் 5 இருக்குது. அந்த 5 கொஷினுமே எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். ARB அது எழுதுகிற மாதிரி இருக்கும். 13 14 15 வரைக்குமே உங்களுக்கு 7 மார்க் கொஷின் ஒரு 35, ஏற்கனவே ஒரு 20 மார்க் 55 ஆச்சு. மீதி இருக்க 45 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் 15 மார்க் கொஷின் 3. அந்த 15 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 கொஷின் கொடுத்துட்டு அதில் ஏதாவது நீங்கள் வந்து எனி 3 எழுதிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அடுத்த செகண்ட் பேப்பர், இந்த செகண்ட் பேப்பர்னு எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் 2 மார்க் ஒரு 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க் ஒரு 5 கேட்டிருப்பாங்க. அடுத்தது 15 மார்க்ஸ் வந்து 5 கேட்டிருப்பாங்க. 5 கேட்டு அதில் 3 எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து தேர்டு வந்து 3வது பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் பார்த்துருப்போம். இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பேப்பர் இதுக்குமே 100 மார்க் கொஷின் இருக்கும். 10 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 மார்க் கொஷின் ஒரு 5 கேட்டிருப்பாங்க. 15 மார்க் கொஷின்ஸில் 5 கேட்டு அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் 3 எழுதிக்கலாம். இதுக்கும் 45 மார்க்ஸு. அடுத்த 4வது பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். 100 மார்க்கில் 10 கொஷின் 2 மார்க்கு, 5 கொஷின் 7 மார்க் கொஷின்ஸ். 7 மார்க்ஸ் எல்லாமே இதர டைப்பு. அடுத்தது 15 மார்க்ஸ் கொஷின் 3 எழுதணும். எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதணும். அடுத்தது 5வது பேப்பர். இது ஃபஸ்ட் இயருக்கு உண்டான லாஸ்ட் பேப்பர். மொத்தம் 5 பேப்பர். இது 5வது பேப்பர் கடைசி பேப்பர் ஃபஸ்ட் இயருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது பேப்பர் வந்து பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுலேயுமே வந்து 100 மார்க்ஸ் கொஷின் இருக்கும். அதில் செக்ஷன் ஏல வந்து 10 2 மார்க் கம்பல்சரி எல்லாத்தையுமே எழுதணும். அடுத்த செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்ஸ் வந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. அது எய்தர் டைப் ARB டைப்பில் இருக்கும். எய்தர் ஒன்று எழுதுனா அதில் போதும். அடுத்த செக்ஷன் சியில் வந்து 15 மார்க் கொஷின்ஸ் 5 கொடுத்து உங்களுக்கு அதில் வந்து 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 45 மார்க்ஸ் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் முடிஞ்சிடும். இது வரைக்கும் இங்கே பார்த்தது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு உண்டான கொஷின் பேப்பர். அடுத்து செகண்ட் இயர், நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயரில் RMPAN S6 இது வந்து செகண்ட் இயருக்கு உண்டான பேப்பர். உங்களுக்கும் இந்த ஃபஸ்ட் இயரில் கேட்ட அதே பேட்டர்ன் தான். 10 2 மார்க்.
7 மார்க்ஸ் வந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க இதர டைப்பில். அடுத்த 15 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதினா போதும். அடுத்தது செகண்ட் இயரில் 2வது கொஷின் இது, செகண்ட் பேப்பர் இது. அடுத்த பேப்பர் RMPNS7 இதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் HRM பேப்பர். இதில் 10 2 மார்க், 5 7 மார்க் கொஷின், 3 15 மார்க் கொஷின் எழுதுகிற மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா 4வது பேப்பர் வந்து அடுத்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MA டிகிரி எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பேப்பர் உங்களுக்கு செகண்ட் இயருக்கு. பார்த்திங்கன்னா 10 2 மார்க் இருக்கும். அடுத்து 7 மார்க் ஒரு 5 கேட்டிருப்பாங்க. அடுத்தது 15 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேட்டிருப்பாங்க. அதில் 3 எழுதுனா நீங்கள் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி பேப்பர் என்விரான்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செகண்ட் இயருக்கு உண்டான கடைசி பேப்பர். இந்த பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ், 10 2 மார்க் இருக்கும், 5 7 மார்க் கொஷின், 15 மார்க்ஸ் வந்து ஒரு 3 இருக்கும். ஏற்கனவே சொன்ன அதே டைப் தான். 7 மார்க்ஸ் எதார டைப்பில் இருக்கும். 15 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்து அதில் 3 எழுதுனா போதும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமாக கேட்ட கொஷின் பேட்டர்ன். ஸோ நீங்கள் அந்த கொஷின் பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கேட்டுங்க, கமெண்டில் கேட்டுங்க. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். தேங்க்யூ.